நிகழ்வுகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி அமர்த்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக வந்தபொழுது அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசானது பணி நீக்கம் செய்தது. அன்று முதல் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு வேலை வழங்க அனுமதி அளிக்கவில்லை என்றும் இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக வந்தபொழுது அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே போலீசார் தடுத்தனர். இதனால் அங்கேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட RKD ராஜகோபால் தலைமையில் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் புதியதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKD ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் முத்தரையர் பாளையம் RKD ரியல் குரூப்ஸ் அலுவலகத்திலிருந்து 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி RKD ராஜகோபால் தலைமையில் பொது செயலாளர் டீடைம் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார், துணை தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் NR ராஜா, ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர், சக்திவேல், முருகன், உத்திரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ், பிரதாப் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து 25,000 ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது. இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட் வகுப்பில் சேர வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகின்ற 26ஆம் தேதி இலவச நீட் பயிற்சி துவங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன், பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார். முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆண்டுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி நாம் மதர் குளோரி கோச்சிங் சென்டரோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செய்து இந்த தொகுதி மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த தொகுதியை சேர்ந்த +2 படித்த குழந்தைகள் அனைவரும் இந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த நீட் பயிற்சியை சேர்ந்து பயன்பெறும் கேட்டுக்கொள்கிறோம். முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த குழந்தைகள் இதை பயன்படுத்தி கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு புத்தகம், அதாவது அனைத்து இந்த நீட் பயிற்சிக்கான தேவையான அனைத்து பயிற்சி புத்தகங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். A to Z எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மாஸ்பேட்டில் பின்புறம் இருக்குது. 26ஆம் தேதி இந்த நீட் பயிற்சி தொடங்குது. இந்த முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மக்கள் இந்த அலுவலகத்தை நேராக தொடர்பு கொண்டு தாங்கள் முத்தியால்பேட்டையில் இருக்கிறோன்றதை தெரியப்படுத்தி, அதாவது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடியை கொடுத்து எந்த ஸ்கூலில் குழந்தை படிக்குதுன்றதை தெரியப்படுத்தி இந்த பயிற்சியில் பயன்பெற்று பயனுடையவாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயிற்சியோட கட்டணம் 25,000. இந்த 25,000மே நாங்கள் ஏற்றுக்கிறோம். எத்தனை குழந்தை சேர்ந்தாலும் அத்தனை குழந்தைக்கான கட்டணத்தை நான் வந்து கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் போயிட்டு வந்து நல்ல முறையில் படித்து நீங்கள் டாக்டர் ஆனீங்கன்னா அது ஒன்றே எனக்கு சந்தோஷமான விஷயம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு கற்றல் உபகரணங்களை அனிபால் கென்னடி MLA அவர்கள் பால் ரக்ஷா பாரத் தொண்டு நிறுவனம் மூலம் வழங்கினார். பால் ரக்ஷா பாரத் என்ற குழந்தைகள் மேம்பாட்டு தொண்டு நிறுவனம் சார்பாக புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கற்றல் உபகரணங்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கரங்களால் பெரியபாளையத்தம்மன் பள்ளி, காமராஜர் பள்ளி, சத்தியாலயம் பள்ளி, புனித மத்தியாஸ் பள்ளி, திரு இருதயாண்டவர் பள்ளி, CM அஷ்ரப் பள்ளி, தட்சிணாமூர்த்தி பள்ளி ஆகிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 600க்கும் மேற்பட்ட கற்றல் உபகரணங்களை வழங்கி வாழ்த்தி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பால ரக்ஷா பாரத்தின் பொறுப்பாளர்கள் சந்திரசேகர், நகேஷ் மல்லாடி, பிரிசில்லா ராணி, ஜான் ஸ்டான்லி, புகழேந்தி, அருள், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரை ஊக்குவித்து சிறப்பித்தனர்.
புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ரொட்டி பால் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி தரப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரையிலும் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கடந்த 3ஆம் தேதி மாலை போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை பள்ளிகளுக்கு சென்று பால் காய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு கல்வித்துறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 3வது நாளாக நேற்றும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். கண்களில் கருப்பு துணி கட்டியும் கருப்பு சட்டை அணிந்தும் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் படிக்கட்டுகளில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட ரொட்டி பால் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கோடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமரன் நகருக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் WBM சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான திரு AK சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெறப்பட்டு இன்று அந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் நமோ நாராயணன், பன்னீர்செல்வம், கட்சி நிர்வாகிகள் முரளி, முருகன், பாலகிருஷ்ணன், பாலு, குப்புசாமி, மூர்த்தி, ரமேஷ், பழனி, பிரசன்னா, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் கூடப்பாக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களாக தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை, வாழைப்பழம், துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் திருமண மண்டபங்களில் வட மாநில வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபடுவதை தடுக்க வலியுறுத்தி அரியாங்குப்பம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டு காலமாக தனியார் திருமண நிலையங்களில் சுப நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வட மாநில வியாபாரிகள் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் உள்ள வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி புறநகர் பகுதியான அரியாங்குப்பம் பகுதியிலும் கடந்த சில காலங்களாக இதுபோன்ற தனியார் திருமண மண்டபங்களை அதன் உரிமையாளர்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வட மாநில வியாபாரிகளுக்கு குறைந்த வாடகைக்கு கொடுக்கின்றார்கள். அவர்கள் வட மாநிலங்களில் இருந்து தரம் குறைந்த பொருட்களை மிக மலிவான விலையில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக காலணிகள், துணி வகைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை அதிகமாக விற்பனை செய்கின்றார்கள். இதனால் அரியாங்குப்பம் பகுதியில் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்து GST வரி செலுத்தி கடை வாடகை கொடுத்து முறையாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வட மாநிலங்களில் இருந்து வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு லைசன்ஸோ அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியோ செலுத்துவது கிடையாது. குறைந்தது 15 நாட்களுக்கு மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து விற்பனையில் ஈடுபட்டு அதிக லாபத்தை ஈட்டி செல்கின்றார்கள். இதனால் அரியாங்குப்பம் பகுதியில் இருக்கும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளனர். இதில் மண்டப உரிமையாளர்களுக்கு இது குறித்து நோட்டீஸ் வழங்குவதாக அதிகாரிகள் கூறி உறுதி செய்துள்ளனர். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ரணங்களிப்பு நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது.
அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 8ஆம் நாள் உற்சவமாக ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நேற்று நள்ளிரவு வல்லாளங்கோட்டை அடித்தல் எனும் ரணகளிப்பு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளின் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக மணவெளி தொகுதி செயலாளர் ராஜாராமன், விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவி, மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை 8ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். இந்த விழாவின் முக்கிய நாளான இன்று மாலை மயான கொள்ளை உற்சவம் நடைபெற இருக்கின்றது. பார்த்துக்கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த வெகு விமர்சையாக நடக்க இருக்கின்றது. பக்தர்கள் இதோ அந்த கோட்டையை சுற்றி எல்லாரும் அவங்களோட நகைமேல கவனம் இருக்கட்டும். அதெல்லாம் கவனம் இருக்கணும். குழந்தைங்களால கவனம் இருக்கணும். கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.